காசியிலே தமிழ் சங்கம் நடக்குது, நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மேடையின் மீது உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்னா நமக்கெல்லாம் ஹிந்தி தற்கூறிதானுங்க, நமக்கு தெரியாது. நம்ம பஸ்ஸை பார்த்து கூட ஹிந்தி ஏதாவது போர்டு வச்சிருந்தா கூட மாத்தி எழுதிடும். மோடிக்கு தெரியும் இவனுக்கு தற்கூறி தான் ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ஹிந்தி தெரியாது. அவர் எப்படி பாருங்க, எல்லாருக்கும் மொழிபெயர்ப்பு கருவியை கொடுத்துட்டான். சகோதரர்களே, நீங்க மொழிபெயர்ப்பு கருவியை கேளுங்க, நான் பேச பேச அது தமிழ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும். கீழே யார் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் வந்தாங்களோ அவர்களுக்கு கொடுத்துட்டான். அதே நாள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 நாள் கழிச்சு டெல்லிக்கு போறார். நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி கூட்டணியில ஹிந்தியில பேசுறார். உடனே ஸ்டாலின் ஐயா டிஆர் பாலுட்ட சொல்றார், ஏன்பா நமக்கு தான் ஒண்ணும் புரியாதுன்னு தெரியுமல்ல, அவர் இந்தியில பேசுறாருல்ல, நீ மொழிபெயர்க்க சொல்லி சொல்லுப்பான். உடனே டிஆர் பாலு கேட்கிறார், நோ நோ நோ, நெய் நெய் நெய், இந்த ரகத்தாத்தான்னு சொல்ற மாதிரி எங்களுக்கு மொழியாக்கம் வேண்டும். உடனே நிதிஷ்குமார் சொல்றாரு, மொழியாக்கம் என்ன, வெளியே போ. ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, இந்திய திரிச்சாங்க, அப்படி திரிச்சாங்க, இப்படி திரிச்சாங்கன்னு 25 நிமிஷம் லெக்சர் கொடுக்கிறார் நிதிஷ்குமார். இந்தி கூட்டணி மீட்டிங் கையை கட்டி கொண்டு 2 பேர் அதை கேட்டுட்டு தமிழ்நாட்டுல வந்து உதார விட்டு இருக்கிறான்.